எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய பர்த் இயர் 1996. யாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நான் பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு 1 மந்தில் பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா அப்பா லேப் அசிஸ்டன்ஸாக இருந்தார். ஒரு எக்ஸாமில் அவருக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே ஏதோ நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதால அவருக்கு வேலை போயிடுச்சு. அம்மாவுக்கு 19 இயர்ஸு, அப்பாவுக்கு ஒரு 22 இயர்ஸு. 2 பேருமே வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு அப்பா வீட்டு சைடு சுத்தமாக ஹெல்ப் பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் நான் அப்போ தான் பிறந்திருந்தேன். அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய லக்கில் நான் பிறந்திருக்கேன்னு. அப்புறமேட்டு 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டு சைடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, கடை வச்சு தந்தாங்க. இந்த இடத்துல நான் யாருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன்ற அந்த ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா அந்த டைம் வேலை விட்டோடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அம்மா மட்டும்தான் சரி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவையும் கொஞ்சம் நல்ல வெளில கொண்டு போய் கடை அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு வீட்டை விட்டே வெளில போகணும் கிடையாது. ஆனால் கடையை அவங்க தான் ரன் பண்ணாங்க. அந்த சின்ன கடை தான், ஒரு மளிகை கடை தான். அந்த கடையை ரன் பண்ணிவிட்டு என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. அப்போ அந்த டைமில் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் இல்லை இவனை படிக்க வச்சுட்டு அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு, உங்களுக்கு சாப்பிடவே இப்போ காசு இல்லை, எதுக்கு இவனை படிக்க வச்சுட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் இல்லை, அவன் படிக்க வைக்கணும், அதுவும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும், கவர்மெண்ட்டோட ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்க்கணும்னு சேர்த்து விட்டாங்க. அப்படியே போச்சு. அப்பாவுக்கு திரும்பியும் என் தங்கச்சி பிறந்து கொஞ்ச நேரத்தில் அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு அசிஸ்டன்ட் வேலை கிடச்சிது. அந்த பனிஷ்மெண்ட்டை இது பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை கொடுத்தாங்க. சரி ஓகே, எதுவும் இல்லை, இதையாவது வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை நோக்கி போனோம். 10th முடித்தேன். 10th and +2ல் above 95% எடுத்து நல்ல மார்க் தான் எடுத்தேன். அப்புறம் எங்கள் ஃபேமிலியும் ஒரு நல்ல நிலைமைக்கு போச்சு. கூடவே எனக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துட்டேன். ஏன்னா நான் 12th எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. மெடிக்கல்னா இன்ஜினியரிங், அந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். எந்த காலேஜ்னால் இந்த அஸ்வின், இந்த பிரதீப் ரங்கராவெல்லாம் படித்தாங்கல்ல, இந்த சிவநாடார் காலேஜ், SSN காலேஜ், அங்கே தான் ஜாயின் பண்ணேன். கட் ஆஃப்க்கு அங்கே கிடச்சிது, இன்ஜினியரிங் கிடச்சிது. என்ன பண்ணேன்னா படிக்கலை, ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட் தான். இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, உங்கள் வீட்டு ஜாய் எங்கள் வீட்டு ஜாய் இல்லை, என்ஜாய், அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துட்டேன். ஒரு இன்ஜினியரிங் சீரியஸாக எடுக்காமல் நான் ரொம்ப வீட்டுக்கும் செலவு வச்சுட்டு, ஏன்னா இயர்லி 1 lakh ஆகும் அந்த காலேஜ்லாம். அதை பற்றி ரொம்ப கஷ்டத்தெல்லாம் நான் மறந்துட்டேன் போல். அந்த ப்ரீவியஸ் நாள் நடந்ததெல்லாம் கஷ்டத்தெல்லாம் மறந்து நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 years முடிஞ்சிது. 18ல் பாஸ் அவுட் ஆனேன். வெளில வந்தோடனே எல்லாம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு என்ன நீ ஐடி கம்பெனி போலையா இல்லை கோர் கம்பெனி போலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாட்டுக்கு இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போயும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் கேட் எக்ஸாம் எழுத போனேன். சென்னையில் தான் போனேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நான் இன்ஜினியரிங் ரொம்ப பேஷனேட்டாக எடுத்தவங்களுக்கே அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கேட் எக்ஸாம். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை. ஸோ 1 வருஷம் கழித்து கேட் படிச்சுட்டு வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் உட்காந்தேன். அப்புறமேட்டு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் ஒரு ஐடியில் ஒரு பேக்கெண்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே உட்காந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பண்ணப்போ மந்த்லி 15 கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. அதை வச்சு என்னோடய எஜுகேஷன் லோனை கட்டணும். அதுக்கும் அப்புறமேட்டு என்ன பண்ணுறதே தெரியல. இது இப்படியே லைஃப் போயிருமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் சரி ஐடியிலே ஏதாவது கோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. இல்லை அம்மா தான் இல்லை அவங்க அம்மா பேங்க்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஏதோ அந்த நகையை கடன் வைக்கிறது இல்லை, அங்கெல்லாம் ஒன்றை மாதிரி பசங்க தான் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, நீயும் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் நீ தான் மேக்ஸ் நல்லா பண்ணுவல்ல, போய் பேங்க் எக்ஸாமே ட்ரை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. சரி ஓகே அதை சூஸ் பண்ணுவோன்ட்டு எடுத்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் அப்பா சொன்னாங்க, இல்லை சுரேஷ் போ, அங்கே உனக்கு நல்லா சொல்லித்தருவாங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னா இந்த சென்னை, ஒரு சில பேர் சென்னை போனாங்க. எனக்கு அம்மா சென்னைன்னு ஒன்றே இல்லை, நீ ஆல்ரெடி சென்னை போய் கிழிச்சதெல்லாம் போதும், வேறு எங்கேயாவது போகுது. ஏன்னா அப்புறம் சுரேஷ் வந்த பிறகு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஓகே எல்லாருமே நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வர பசங்க தான், ஸோ இவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளுக்கும் அந்த மைண்டே நம்மளும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன்.
என் கூட இந்த சிவா விக்னேஷ் கிளாஸ் நாங்களாம் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம் 23ல். அப்போ ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு அது மட்டும் வித்தியாசமான ஒரு நாங்கள் வந்து எக்ஸாம் அப்போது ஜாயின் பண்ணல, ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணோம் 23ல். அப்போ தான் ராஜா சார் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தபோது அவர் தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக நிறையா, அதே மாதிரி தான் எங்களுக்கும் சரி இந்த அவர் மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கும் தோணுச்சு சார் நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. சார் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இந்த ப்ரிலிம்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணாலும் என்னால் மெயின்ஸ் நான் ஒரு மெயின்ஸ் போய் எழுதவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு மெயின்ஸை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பி அடுத்த வருஷம் மெயின்ஸுக்கு தனியாக எஃபோர்ட் போடணும்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக அந்த டைமில் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து இந்த சுரேஷ் அகாடமியோட ஒரு இது மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, ஏன்னா கரெக்டாக ஆரம்பித்தாங்க, அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரி மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் போனேன். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் பேட்ச் டெஸ்ட் வைப்பாங்க, அதுவும் கிளியர் பண்ணேன். அந்த சூப்பர் பேட்ச் கிளாஸும் போனேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி இந்த வருஷம் எப்படியே கிளியர் பண்ணிடுவோம், ஜான்வரியிலே வந்து RRBPO கிளியராக இல்லாமல் ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன். ஏன்னா RRBPO மார்க் வந்து முன்னாடியே வந்துடும், அபவ் 92+ எடுத்திருந்தேன். எல்லாமே சொல்லிடுவாங்க கிளியர் ஆயிரும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இன்டர்வியூவில் எனக்கு போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சாங்கும் ஒரு கோட்டும் ஒரு ஞாபகம் வந்தது. அதை வச்சுட்டு திரும்பியும் படிக்க ஆரம்பித்து ஐபிஎஸ் கிளர்க்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், சரி அதாவது கிளியர் ஆயிரும்னு. கடைசியில் பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ரீசனிங்கில் மட்டும் ரொம்ப கம்மி, அதாவது இப்போ ஆரம்பிக்கிறவங்க 10 மார்க் தான் எடுத்திருந்தேன் ரீசனிங்கில் ஐபிஎஸ் கிளர்க்கில். ஆனால் நான் விட்டது வந்து ஐபிஎஸ் கிளர்க்கு ஒரு கட் ஆஃபோட வந்து 2 மார்க் தான் கம்மி. ஆனால் வந்து நான் ரீசனிங்கில் வெறும் 10 மார்க். அப்போ மற்ற எல்லா இதுலேயுமே நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன், கரண்ட் அஃபேர் குவான்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஒரு செஷனில் விட்டனால அப்படியே மொத்தமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பயும் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி அப்பயும் ஒரு சாங்கும் ஒரு கோட்டு ஞாபகம் வச்சுட்டு திரும்பி படிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு அதிர்ஷ்டசாலியாக என்ன கிடச்சுன்னா இந்த யூனியன் பேங்க் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி இந்த இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டேன். சரி இந்த மார்க் இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டு இங்கே மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கு எல்லா மார்க் இன்டர்வியூ இல்லாமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். ராஜா சார் என்னடா நீ மட்டும் தான் திரும்பி வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கடைசியில் பார்த்தா என்னோட ரிசல்ட்டில் வந்து நான் ஸ்கோர் பண்ண மார்க் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இன்டர்வியூ தான் என்னை தூக்கி விட்ருக்கு. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் இந்த மார்க் இன்டர்வியூக்கு. அப்புறம் ஏப்ரல் 15 ரிசல்ட் வந்தது. சரி வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட் கிடச்சிருச்சு. கால் பண்ணேன், அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன், அம்மா அப்பாவுக்கு தான். அவங்கெல்லாம் சொந்த ஊரில் இருந்தாங்க, நான் வீட்டில் தனியாக உட்காந்து அந்த ரிசல்ட் வந்தப்போ நான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு டெஸ்ட் போட்டுட்ருந்தேன். கரெக்டாக அந்த டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரிசல்ட்டை பார்க்குறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கால் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா தனானும் கிளியர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரும் கால் வந்துகிட்டே இருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுவோன்னே வந்து கிளியர் ஆகிடுச்சு. அம்மா கால் பண்ணிட்டேன், அப்பா கால் பண்ணிட்டேன், தங்கச்சியும் கால் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திரும்பி அந்த சாங்கு ஒரு கோட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் கடைசியாக சொல்கிறேன் அது என்னென்னு ஞாபகம் வந்துச்சு. திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. திரும்பி நான் மவுசை ஊற்றிட்டே திரும்பி டெஸ்ட் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு உட்காந்து டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே உட்காந்து. எனக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டெஸ்ட் போட்டோடனே ஐயோ ரேங்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த நாளே ஒரு மாதிரியாக போகும். சரி இதுவும் ஒரு மாதிரியாக போகும்போது நான் திரும்பி அதுக்கு போயிட்டேன். சரி டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் உட்காந்து. ஏன்னா அது ஃபுல் டெஸ்ட் வேறு, என்னடா டெஸ்ட்டு முடிய மாட்டேங்குதுன்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா SBI கிளர்க் மெயின்ஸ் நினைக்கிறேன், அதான் போட்டுட்டு இருந்தேன். இல்லை SBI கிளர்க் மெயின்ஸ் SBIPO மெயின்ஸ் அதான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் போச்சு. அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் முடிச்சு இப்போ தான் 1 மந்த்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வந்து அம்மா அப்பாவை வந்து வீட்டுக்கு நான் இருக்கிற பேங்க்குக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியில் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து ஏன்னா வந்து நான் வளர ஸ்டேஜில் படிக்க பணம் இல்லாமல் இருந்தப்போ வந்து அவங்க மட்டும் சரி இவனை எதுக்கு படிக்க வச்சுட்டு அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான். ஏன்னா எங்கள் அம்மாவை சுற்றி தான் நான், எங்கள் அப்பா, என் தங்கச்சி 3 பேரும் சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி நான் அந்த இடத்த வந்து ஒரு கம்மியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தான் எங்களோட பில்லர் மாதிரி எங்கள் 3 பேர்த்துக்குமே. ஏன்னா வந்து இப்போ அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எதுவுமே வந்து எங்களுக்காக வந்து இந்த லேண்ட் வாங்குறதோ கோல்டு அந்த மாதிரி போல். என்ன செஞ்சிங்கன்னு கேட்டால் எங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் படிக்க வச்சோம் அப்படிம்பாங்க. ஏன்னா என்னை BE படிக்க வச்சாங்க. என் தங்கச்சி வந்து கொஞ்சம் என்னையோட அட்வான்ஸாக போயிட்டா, வந்து கிளியர் பண்ணி PhDயில் வந்து கிளியர் பண்ணி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் PhD பண்ணிகிட்ருக்கா. அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டே இருந்தேன். அவள் செலவு பண்ணாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கிளியர் பண்ணி அங்கே BSc MSc படித்தா. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி PhD எதுவுமே எங்கள் வீட்டில் செலவே வைக்கல. செலவு ஃபுல்லாக நான் தான் வச்சேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக ரீபே பண்ணிடுறேன். இப்போ இனிமேல் ரீபே இனிமேல் அவங்கள ஃபுல்லாக லைஃப்பில் பார்த்துக்கிறது தான் என்னோடய ரீபேமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃப்யூச்சர் அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிட்டேன், கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, உங்களோட லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே எனக்கும் என் லைஃப்லேயும் அப்படி தான் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஒரு ஸ்கூல் முடித்த பிறகு நான் தான் ஸ்கூலில் டாப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தேன். திரும்பி காலேஜ் முடித்த பிறகு என்னை பற்றி வராத கம்ப்ளைண்ட்டே இல்லை. ஏன்னா காலேஜ் வந்து ஃபைனல் இயரில் வந்து எங்கள் காலேஜ் மீறி நான் தான் எல்லாத்தையும் கோவா கூப்பிட்டு போனேன் எங்கள் செட்டை. அப்போ எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி உங்கள் பையன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. அப்போ மட்டும் எங்கள் அப்பா அம்மா நம்பலை. இல்லைம்மா அவங்க சும்மா சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் ரெண்டு வருஷம் சும்மா இருந்தல, அப்போவே உங்கள் வார்டன் சொன்னாரா, நீ உருப்பிட மாட்ட, நீ வந்து ஃபைனல் இயர் பண்ண கலாட்டாக்கு வந்து நீ கண்டிப்பாக வரமாட்டேன்னு சொன்னார், அது இப்போ தான் புரியுதுன்னாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்தேன். சரி, திரும்பியும் அடுத்த அந்த லைன் அண்ட் கோட்டு தான், இந்த சொல்லுவாங்களே நதி போல ஓடிக்கொண்டிரு, உன்னால் உனக்கு ஒரு நிறையா வந்து அந்த டேர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம திரும்பி கற்றுட்டு மேலே வரணும். ஸோ அந்த இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று போயிட்டே இருக்கும். அந்த ஒரு கோட்டும், அப்புறம் இன்னொரு சாங்கில் ஒரு லைன் வரும், வெற்றி வந்தால் தூக்கி போடு, தோல்வி வந்தால் வேட்டையாடு. அந்த ஒரு சாங் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். நான் இந்த ரிசல்ட் வந்தப்போ அதான் நினச்சேன், சரி இந்த வெற்றியை நம்ம ரொம்ப கொண்டாடிட்டு வேணாம், இது நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதுக்கப்புறம் இன்னும் மேலே என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும் அப்படின்றதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் இப்பயும் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய ஸ்டேஜெலாம் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இதை நான் ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டாக தான் நான் பார்க்குறேன் என்னோடய கரியரில். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த இன்னும் மேலே போகன்ற நம்பிக்கை இருக்குது. அதே தான் நான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு என்னென்னா நிறையா எனக்கு நான் 18 பாஸ் அவுட் பண்ணேன். நான் நல்ல காலேஜே நல்லதான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்பயும் என்னால் வந்து ஒரு ஸ்டெடியாக போக முடியல. அப்போனா நம்மளுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும், நமக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்கும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கண்டுபிடிச்சி சொல்லலாம். எனக்கு அப்படி தான், எனக்கு மேக்ஸ் நல்லா வருன்றது எனக்கே தெரியாமல் இருந்தது. நான் பண்ணுவேன், நல்லா மேக்ஸ் பண்ணுவேன், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவேன்றது வந்து எனக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ சொன்னாங்க, நீ மேக்ஸ் நல்லா பண்ணுவாடா, நீ இது கான்ஸ் நல்லா பண்ணுவேன், இது பேங்கிங் சூஸ் பண்ண சொன்னாங்க. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டேன். அப்புறம் சூஸ் பண்ண பிறகு இதான் செகண்ட் செட் ஆஃப் மெயின்ஸ் எழுதுறேன். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் செகண்ட் செட் ஆஃப் மெயின்ஸில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எல்லா இதுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, பேங்கிங் எக்ஸாம் ஒரு 2 செஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு செஷன் இது பண்ணால் கிளியர் பண்ண முடியாது. எல்லா செஷனையும் நம்ம நல்லா பண்ணால் தான் இப்போலாம் கிளியர் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி யாராவது பிஓலையும் நடந்தது, ஐபிஎஸ் கிளர்க்லையும் நடந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் சீக்கிரமாக அடுத்த அச்சீவர்ஸ் மீட்டில் வந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி. பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள நான் மேடைக்கிறேன். முக்கியமாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ராஜா சார், சுகேஷ் சார். ஏன்னா அவங்களோட ரோல் வந்து மார்க் இன்டர்வியூவில் தான் நம்மளுக்கு நல்லா புரியும். ஏன்னா அவங்க நல்லா அப்போ தான் நம்மளை ஸோ ஓகே நம்மளால் நல்லா இன்டர்வியூ பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும்னு அப்போ தான் நல்லா தெரியும். ஸோ அது அவங்களுக்கு நன்றி. அப்புறம் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து மெயின்ஸ் பேட்ச்சு, இந்த சூப்பர் பேட்ச்லாம் வந்து காலைல 5:45 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க எல்லாமே. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் ஏதாவது ஒரு மேடை கிடச்சா ஒரு எண்டிங் நோட்டுக்காக ஒன்று நான் யோசிச்சு வச்சுருந்தேன். நான் எப்பவுமே ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு எண்டிங் நோட்டு, அதை சொல்லிவிட்டு நான் விடைபெறுறேன். என் தாயிற்கும், என் தாய் மொழிக்கும், என் தாய் நாட்டிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் அகாடமிக் பயிற்சி நிறுவனத்திற்கு ஒரு சல்யூட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.